இன்றைக்கி வெயிட்லெஸ் 9 தான். இன்றைக்கி வந்து வெயிட்டில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சுன்றதை சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:12 தான் எந்திரிச்சனே. ஏன்னு கேட்குறீங்களா? விடிய தூங்க விடலைங்க. காலையில் வந்து 9 மணிக்கு தூங்க வச்சு 11 மணிக்கு மறுபடியும் எந்திரிச்சிட்டு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. சரின்ட்டு அவளுக்கு டானிக்கு மருந்து எல்லாம் போட்டு விட்டுட்டு தூங்குறதுக்கே மணி 2 மணி ஆயிடுச்சு. சரின்ட்டு நானும் உட்காந்து தூங்கவே இல்லை. அப்படியே வந்து மடியில் படுக்க வச்சு ஆட்டி கொடுத்துட்டே இருந்தேன். காலையில் எக்ஸசைஸ்லாம் எதுவுமே பண்ணல. எந்திரிச்சதே 8:15ன்ற போது எப்படி எக்ஸசைஸ் பண்ண முடியும்? சரின்ட்டு அப்படி டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வந்துட்டேன். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அப்படியே வந்து கருஞ்சீரக தண்ணி தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி பூண்டு சாப்பிட்டேன்ல, பூண்டு நல்ல எரிச்சல். அப்படியே வந்து இந்த சைடு தான் மென்று சாப்பிட்டேன்னா இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக வந்து எரிச்சல் ஆகிடுச்சு. உள்ளுக்கு போனோன்னா உள்ளுக்கு வயிறும் எரியுது. ஐயோ சாமி, யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. ரொம்ப காட்டமாக இருக்குது. எனக்கு என் பிள்ளை சாப்பிடுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சாப்பிடுவாங்க, என் நாத்தனாரோட அம்மா. அவங்களும் எப்படி சாப்பிட்றாங்களே தெரியல, இவ்வளோ காட்டமாக இருக்குது. டெய்லியும் சாப்பிட்டா அது எதுவும் செய்யாது போல். சரி, நம்மளும் இனிமேல் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற பட்சத்துக்கு நான் போகவே மாட்டேன். பரவாயில்ல, என்னால் காட்டம் தாங்க முடியல. கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடுச்சு. ஹாய், என்னடா கண்ணில் தண்ணியோடு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? அட ஏங்க அதை கேட்குறீங்க? அது ஒரு பல்லு பூண்டு எடுத்து வாயில் கடித்து சாப்பிட்டா வந்து அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா உடல் எடை கம்மியாகும் அப்படின்னு ஒரு மெசேஜில் படித்தேன். அதை எடுத்து வாயில் போட்டேன். அது பாட்டுக்கு எரிய ஆரம்பிச்சிச்சு. எரிச்சல என் கண்ணிலேருந்து தானாக தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிச்சு. தயவு செஞ்சு யாரும் இதை பண்ணிடாதீங்க. என் பிள்ளை வெறும் வயிற்றில் திம்பா பூண்டு மறுக்குன்னு கடிச்சு திம்பா. அவளுக்கு தான் காக்குமா காக்காதானே தெரியல, அவ்வளோ கடிச்சு சாப்பிடுவா. ஆனால் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ காரமாக இருக்கும்னு. அவள் எப்படி சாப்பிட்றான்னு நான் இப்போ யோசிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் பூண்டு வெறும் இதில் சாப்பிட்றேன். உள்ளே போய்ட்டு நல்லா கபன்னு எரியுது. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டுடே வெயிட் வந்து பார்த்திங்கன்னா டே 9. இன்றைக்கி டே 9ல் வந்து 29 டேட்டு. நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் எப்படியாது அப்படின்ட்டு. இன்றைக்கி 94,950 இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா. இன்றைக்கி டேட்டுக்கு இன்றைக்கி டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. ஒரு 300 கிராம் பக்கமாக குறைஞ்சிருக்கேன். டெய்லி 300 கிராம்லாம் குறைஞ்சோன்னா டக்குன்னு நம்ம எய்ம் பண்ண கோலை வந்து ரீச் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஹாய், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துருக்கேன்னு பார்க்க போகிறீங்களா? பார்த்திங்கன்னா ஒரு நூடுல்ஸ் ரெசிபி. ஆனால் நூடுல்ஸாக இமேஜின் பண்ணி சாப்பிட்டுக்கணும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து அந்த முட்டைக்கோஸ், கேரட், ஆனியன் அதெல்லாம் போட்டு நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன். இதோட ரெசிபிஸ் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இது வந்து எவ்வளோ கலோரிஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 120 கலோரிஸ் தான். இவ்வளோ வந்து நம்ம வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோ ரைஸுக்கு 500 கலோரிஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஒரு நாளைக்கு. இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. சரி வாங்க நான் சாப்பிட்டு வந்துடுறேன். ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 3:30 ஆகுது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பசிச்சுது. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி காலையில் பண்ணதே வந்து மீதி இருந்துச்சு, சரி அதவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் காலையில் பண்ண நூடுல்ஸ் வித்தவுட் நூடுல்ஸ் இல்லாமல் நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அது காலையில் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸில் தான் இதோட ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட கலோரிஸ் வந்து வெறும் வந்து 180 கலோரிஸ் மட்டும்தான். ரொம்ப வந்து கலோரிஸ் கம்மியாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு 2:30 இருக்கும், 2:30 போல் ஒரு 3 டேட்ஸு 2 கேஷ்யூ எடுத்து சாப்பிட்டேன்.
ஒரு மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. சரின்ட்டு அதை சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதான். நம்ம வந்து இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு. சாயங்காலம் நைட் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 4:20 ஆகுது. எனக்கு வந்து ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. சரின்ட்டு அப்புறம் வந்து அதில் மில்க் டீ தான், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். இதோட கலோரிஸ் வந்து 80 கலோரிஸ் தான் போட்டிருக்கு. ஆனால் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும், நிறையா எடுத்துக்கூடாது. ஒரு கப்பு நிறையா, இதை கப்பு தான் பெருசு, கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக நல்லா வந்து எனர்ஜெட்டிக்காக போச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நல்லா ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக கொண்டு போவேன். என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நல்லா வந்து என்கரேஜிங்காக நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய். தாரணி என்னோட பேர். தாரணியா? தாரணி சொல்லு. தாரணி என் பேர் சொல்ல பாருங்க. அப்பா என்னை தாருன்னு தான் கூப்பிடுவா. இல்லைன்னா வந்து தாருமா அப்படின்னு கூப்பிடுவா. தாருமா. என்னம்மா? சரி, அவங்களுக்கு பாய் சொல்லிடு. பாய். டாடா சொல்லிடு. குட் நைட்.